அப்ப நான் அந்த விஷயத்தை விட்டுட்டேன். காய்ச்சல் எல்லாம் வரும் பொழுது காய்ச்சல் விஷயத்தை விட்டேன். அப்ப இந்த காய்ச்சல்ல அந்த மக்கள் எல்லாம் தடுமாற ஊர் ஒத்துக்கிறாம இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஹப்பீபி இலைனல் மதீனா, யா அல்லாஹ் இந்த மதீனாவை எங்களுக்கு விருப்பமான ஊராக ஆக்கி வச்சிரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களா, அந்த வார்த்தையில ஒரு அழகா இருக்கும். துஆ கேட்டா அதை செய்ய இதை செய்யன்னு ஒண்ணு இருந்துக்கிறது இல்ல, ஒண்ணு கேட்டு எல்லாத்தையும் அடக்கி விடுவாங்க. மதீனாவை விருப்பம் உள்ளதா ஆக்குன்னா அது மாதிரி எல்லாம் அமைஞ்சு வரும். அதாவது மதீனாவை நாங்கள் விரும்பக்கூடியதாக ஆக்குனா என்ன அர்த்தம்? அது மாதிரி கிளைமேட் மாறணும், பஞ்சம் தீரணும், செழிப்பு, அப்பதான் விரும்புவோம். ஒரு இடத்துல நம்ம விரும்புவோம். ரொம்ப அழகா சாட்டா தான் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கெல்லாம் அப்படி இருக்கும். அல்லாஹும்ம ஹப்பீபி இலைனல் மதீனா, மதீனாவை விருப்பமுள்ள ஒரு ஊராக ஆக்கிரு. நாங்கள் மக்காவை எப்படி விரும்பினோமோ அது போல, இல்லை அதை விட அதிகமாக மக்காவை நாங்கள் எப்படி விரும்பினோமோ எங்க ஊரை அதே அளவுக்கு இல்லை, அதை தாண்டி நாங்கள் இந்த ஊரை விரும்பணும், அந்த மாதிரி ஆக்கி வச்சிருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த பிறகு இந்த நோய் நொடிகள் எல்லாம் என்ன செய்யுது, குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த விருப்பத்தை எல்லாம் உண்டாக்குனா பொருளாதார ரீதியாக சீக்கிரமாக அந்த செழிப்பு கிடைக்கல. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, பேரிச்சம்பளத்தையே திண்டுகிட்டு எப்படி நாங்க ஓட்டுறது, இதை மாத்திரம் சாப்பிட்டு எப்படி வர்றது, எங்களுடைய வயிறெல்லாம் அப்படி இறுகி போயிடுச்சு. மலச்சிக்கல் தானே, அதாவது இப்படி இறுகி போயிருக்கணும். நிறைய போனா தானுங்க வெளியேறணும். ஒரு நாளைக்கு 2 பிஸ்கெட் ஒரு மாசம் தின்னுங்க, மோசன் ஆகாது. மோசன் ஆகுறதுக்கு அந்த மேல கொடுக்குற அழுத்தமும் ஒரு காரணம். நீங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வேலை உள்ள தள்ளணும் தான் அது போய் தள்ளி விடுது. தள்ளுற அளவுக்கு இங்க இடம் இல்ல, 2 பிஸ்கெட்டா போட்டீங்கன்னா அது போய் காஞ்சி காஞ்சி இறுகி அப்படி போயிடும். அப்போ வயிறெல்லாம் இறுகி போயிடுது. இதுலயே அதுவும் பேரிச்சம்பழம் ரொம்ப இறுக்கமான ஒரு உணவு. மலச்சிக்கலை லூஸ் மோஷன் எல்லாம் நல்லா டைட் பண்ணக்கூடிய ஒரு உணவு. அது இயற்கையிலேயே அந்த பேரிச்சம்பழம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அது எப்படி அவங்க தாங்கிட்டாங்கன்னு பெரிய அறிவியல் ரீதியா அவனாச்சும் கேட்டான்னு சொன்னா, அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிருக்கிற உணவுலயே அதிகமான கலோரி உள்ளது பேரிச்சம்பழம் தான். அதிகமான கலோரி இருக்குல்ல, மனிதன் வாழ்வதற்கு தேவையான அந்த கலோரி சத்து மனசுக்கும் வயிற்றுக்கும் தான் நிறைய. அது வாலியா போங்க வாலி வருது, நிறைய போடுவேலாம். மனசுக்கும் வயிற்றுக்கும் தான் நிறைய தவிர வாழ்வதற்கு போதுமானது பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். அது நீங்க சோத்தை திங்கிறீங்களேன், சோத்தை தின்னீங்கன்னா அதுல உள்ள கலோரி போக மத்தெல்லாம் கழிவு தான் எல்லாம் ஓடுது. பேரிச்சம்பழத்தில் அப்படியே அவ்வளவு மனிதன் வாழ்வதற்கு தேவையான சத்துக்களாக அல்லாஹ் அதை படைச்சிருக்கான். வித்தியாசமான ஒரு அதிசயமான ஒரு கனி அது பேரிச்சம்பழங்கிறது. அந்த அடிப்படையில் அவங்க அதை சாப்பிட்டு இருந்தாலும் வயிறுலாம் இறுகி போகுது, குடல்லாம் காங்குது. அல்லாஹ்வுடைய தூதரே, வேற ஏதாவது பண்ணுங்களேன் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒண்ணுன்னா உடனே குத்துபாதான். குத்துபானா வெள்ளிக்கிழமை ஜும்மாவும் நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ உடனே எந்திரிச்சிருவாங்க. மக்களை வாங்க வாங்க, 2 பேர் கேட்கறாங்கன்னா விட மாட்டாங்க, வாங்க எல்லாரும் வாங்க, அதை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி உடனே மக்களுக்கு உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க. எழுந்து நின்று, நான் வைத்துக் கொண்டு உங்களுக்கு தர மறுக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீர்களா? காபாவுக்கு, அதாவது அரபியல்ல இந்த காபா இருக்குல்ல, காபாவுக்கு மட்டும் நல்ல உயர்ந்த துணிகள் அப்படி திரையா போடும், விளையாண்டு இருக்குமா அந்த காலத்துல. இப்ப என்ன மாதிரி போடுறான்னு தெரியல. அந்த காலத்துல விளையாண்டு என்ன செய்யுமா, திரையை போடுவான். சோத்துக்கு வழி இல்லாட்டா கூட காபாவுக்கு உலகத்திலேயே உசந்த துணியை வாங்கிட்டு அந்த செவத்துக்கு திரை போட்டு வைப்பான். காபத்துல்லாவுடைய செவத்துக்கு திரை போட்டு வைப்பான். அதை சுத்தி காட்டுறாங்க. காபத்துல்லாவுக்கு திரை போட்ட மாதிரி நீங்கள் ஆடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? காபத்துல்லாவுக்கு போடுறாங்களே வெள்ளை வெள்ளையிருந்து, அந்த மாதிரி ஆடை அணிய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? ஏற்படும், ஒரு நாள் ஏற்படும். சொல்றாங்க ஏற்படும், அதுக்கு மேலேயே அல்லாஹ் தருவான். இப்ப இல்ல, நீங்க அல்லாஹ்வுக்கா நீங்க சபர் செஞ்சுக்கிறீங்க, ஆகிரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவ்வளவுக்கு வறுமை, இது தாங்க முடியாம இந்த பேரிச்சம்பழத்தினுடைய இது வாழ்வதற்கு மனுஷனுக்கு போதுமா இருந்தாலும், செத்து போகாத அளவுக்கு உசுரை காப்பாற்றுறதுக்கு போதுமா இருந்தாலும் வயிறு நிறையாது, மனசு நிறையாதுங்கும் போது அதுல ரொம்ப தடுமாறுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது சில நேரங்கள்ல நான் வெளியே நடந்தேன்னு சொன்னா மயங்கி கீழே விழுந்துருவேன். மயங்கி என்ன செய்வேன், குடிச்சவங்க மாதிரி தடுமாறி விழுவேன். அப்படி விழுவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, இல்லாத வயிற்றுக்கு பத்தாது.
வயிற்றுக்கு பத்தாத காரணத்தினால மயக்கம் போட்டு ரோட்ல எல்லாம் விழுந்துருவேன். சின்ன பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல. இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சான லூசு பைத்தியக்காரமான கிண்டல் பண்ண பசங்க எல்லாம் ஆரம்பிச்சுவாங்க. என்னை போட்டு லூசு இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, சின்ன பசங்க எல்லாம் ஏறி மிதிக்கிறது, விளையாடுறது இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் பலமுறை கீழே விழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே சில பேர் பொத்துன்னு விழுந்துருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், எதை தாங்குறாங்கன்னு பாருங்க. எப்படிங்க தாங்க முடியும்? ஒரு நாள் 2 நாளா? இதுவே காலமெல்லாம் எப்படி தாங்க முடியும்? தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே பொத்து பொத்து என்று சில பேர் கீழே விழுவார்கள். விழுவதற்கு காரணம் இதான், வயிற்றுக்கு இல்லாததான் காரணம். போதுமான உணவு இல்லாமல் கீழே விழுந்துருவாங்க. அப்படி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. தண்ணி எண்ணி தொழிச்சு உட்காந்துக்கிட்டு, அதான் வாழ்க்கை. இப்படியாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயத்தில் அவ்வளவுக்கு வறுமை, அவ்வளவுக்கு பஞ்சம், அவ்வளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமை, அந்த மாதிரியான ஒரு நிலையில பரிமாறிட்டு இருக்கு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, சில நேரங்கள்ல நான் இந்த பேலன்ஸுக்காக வேண்டி வயிற்றுல கல்லை கட்டிக்குவாங்கிறாங்க. வயிறு ரொம்ப பள்ளமா இருக்குங்க, அதுல ஒரு கல்லை சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டோம்னு சொன்னா அந்த கணம் ஒரு பேலன்ஸ் சரியா இருக்கும். வயிற்றுல ஒரு கணம் இருந்தா தான் உடம்பு கரெக்டா பேலன்ஸ் இருக்கும். வயிற்றுல அந்த கணம் போட்டு போட்டு பழகிட்டோம்லங்க, அந்த கணம் குறைஞ்சோம்னா கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்து நாங்க என்ன செய்வேன், வயிற்றுல கட்டி கொண்டிருப்பேன். அந்த பேலன்ஸ் வயிற்று ஒடுங்கி போயிடும்ல, அந்த காசு தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி கல்லை கட்டிக்கிட்டுலாம் நாங்க என்ன செய்வோம், அதை பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் நிக்கிறதுக்காக வேண்டி கீழே விழுவுறான்னு சொன்னா வயிற்றுல ஒரு 2 கிலோ 3 கிலோ கிடக்கணும். அப்படி கறந்து பழகணும். வயிற்றுல 100 கிராம் அடைஞ்சுன்னா அது பேலன்ஸுக்கு சரியா வராது. அதுக்காக வேண்டி கல்லை கட்டிக்கிறேங்கிறாரு. அப்படி எல்லாம் நடந்திருக்குது. ஒரு நாள் எப்படி எல்லாம் பாருங்க, அந்த மக்களுடைய வறுமை, அந்த வறுமையிலேயே அந்த செம்மை இருக்க, அது தனி விஷயம். அல்லாஹ் சொல்றான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அந்த ஜாகில்கள் அறியாதவர்கள் இவர்களை பற்றி நினைத்துக் கொள்வார்கள் அக்னியா, பெரிய பணக்காரர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஏன்னு கேட்டா லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தா வாங்கிடுவாங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தா நம்ம என்ன செய்வோம், யாசகமாச்சு கேட்போம்ல. நமக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குமானால் அப்படியே நம்ம பக்குவமா சொல்லி கேட்போம்லங்க. ஆனா கேட்க மாட்டாங்க. லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட கெஞ்சியே கேட்க மாட்டாங்களாம். அந்த மாதிரியான நிலையை பார்த்துக்கிட்டு என்னடா வாடு சும்மா இருக்காங்க, உழைக்க மாட்டேங்கிறாங்க, போயிட்டு காசு வாங்கிருக்காங்களோ இந்த மக்கள் நினைக்குவாங்க. மற்றவன்லாம் இவர்களுடைய யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாதவர்கள் பார்த்தார்களேயானால் ரொம்ப வசதியான ஆட்கள் என்று நினைப்பார்கள் என்கிற மாதிரி அந்த வறுமையிலையும் செம்மையாக, அந்த வறுமையிலையும் சுயமரியாதையாக, அந்த வறுமையிலையும் யாரிடமும் பிச்சை கேட்காதவர்களாக இருந்து கொள்வார்கள். அபூ ஹுரைரா மாதிரி சில பேர், அவர்கள் வெக்கத்தோடு சொல்றாரு, என்னைய மாதிரி சில பேர் நம்ம தாங்க முடியாம கேட்போம், இல்லாட்டும் கேட்க மாட்டோம், அதுவும் தெளிவா நேரடியாக கேட்க மாட்டோம். எப்படி கேட்கறது, இப்ப பாக்கர் கேட்கிற மாதிரி கேட்பாங்க. பாக்கர் சலாம் அலைக்கும் தான் இருக்குவாங்க, போன வச்சிருக்காங்க நிறைய இடத்துல. அவர் சலாம் சொன்னாலும் என்ன அர்த்தம், ஏதாவது கேட்குவார்கள் இருக்கு, முஸ்லீம் ட்ரஸ்ட் ஏதாவது நன்கொடை கேட்பாருன்னு அர்த்தம் ஆயிடுது. அந்த மாதிரி தொழுகிட்டு வரும்பொழுது சலாம் அலைக்கும் சமாளிக்கலாம்னு கேட்கறதான் போய் அபூபக்கர்ட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம், சலாம் சொல்லிட்டு அவருடைய பழக்கம் என்ன, நல்லா சாப்பிட்டே வீட்டுக்கு போகணும் கூட்டு போயிடுவாராம். அபூபக்கருடைய வழக்கம் என்ன, அவர் சாப்பிட போனா யாராவது கூட்டிட்டு போய் தான் பழக்கம். அபூபக்கர் வெளியே வரும்போது செய்வார், அபூ ஹுரைரா நான் போவேன், தொழுத்து வரும்போது அபூபக்கர் வரும்போது எதுக்கு போய், புகாரில் வருது இந்த ஹதீஸ், எதுக்கு போய் ஸலாம் அலைக்கும் சும்மா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கறது, நல்ல போன்னு கூட்டு போடுவாரு. இதுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன், சலாம் சொல்லுவேன். அவர் சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாம இருக்கும்போது, அளவுக்கு மேல தாங்க முடியாம இருக்கும் பொழுது சில நாள் இந்த ரேஷன் கிடைக்காம, சில நாள் இந்த கொடுக்குறாங்களே இதுவும் இல்லாம இருக்கும், அன்னைக்கு சும்மா இருந்துருவாங்க. அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல தாங்க முடியும், ரொம்ப ஓவரா தாங்க முடியாம இருக்கும் பொழுது இப்படி சலாம் சொல்லுவேன். ஒரு நாள் போய் சலாம் சொன்னேன், அவரு அழைக்கும் சலான்னு போயிட்டு இருக்காரு, அங்க ஒண்ணுமில்ல இருக்கு. சலாம் சொன்னா கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல, அவர்கிட்டையும் பெருசா ஒண்ணு இல்ல, வெளியூர்ல வந்தவர் தானே, அங்க நிறைய வசதியா இருந்தாலும் இங்க அவர்கிட்ட ஒண்ணுமில்ல வேலை இருக்கு. அப்புறம் என்ன செய்வேன், மறுபடியும் போய் சந்தேகம் கேட்கிற மாதிரி இருந்தா, இதுல அல்லாஹ் ஒண்ணு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் விளக்கம் கேட்கிற மாதிரி போய் அவர் போய் கேட்கறது. ஏன்னா கவனிக்காம போறாரு, கூப்பிடட்டும் இப்படி அவர் சொல்றாரு. அதாவது இப்படி சொல்றாரு எவ்வளவு பசின்னு பாருங்க. நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அப்படிப்பட்ட ஒரு சஹாபி கூட அவர் இப்படி சொல்றாரு. நம்ம